ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. எப்படி நம்ம அவளை கண்டுபிடிச்சி அவள் ஃபோனில் இதை டேப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ பட்லரும் வரான். அவன்கிட்ட ஐடியா கேட்குறா. அவங்க இதே ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலையில் ஜாக்கிங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணி ஏதாவது பேசி எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போயிருங்க, அந்த ஃபோனில் டேப் பண்ணி விட்ருங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த அம்மாவும் ஜாக்கிங் வந்துட்டுருக்கு. ஸோ வாலண்டியராக போய் பேசிகிட்டு இருக்கா. என்னம்மா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், உன் வீடு இங்கே தான் இருக்கா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், சரி என்ன உன் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சரி சரி வந்து தொலை அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. லவர் பையனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான் யார் வந்திருக்கா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, வழியில் எங்கள் அக்காவை பார்த்தேன்னா அதான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சிட்ருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அப்போ இவள் டக்குன்னு போய் கையை பிடிச்சிக்கிறா. பார்த்தியா நானும் அவனும் எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவன் பட்டுன்னு கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். ஹீரோயின் பார்க்குறான், இதுதான் நீ வாழ்கிற லட்சணமா அப்படின்ட்டு. சரி உன் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஏதாவது காஃபி டீ அது போட்டு கொடுக்கலாம்ல, நீங்கள் கெட்ட கேட்டுக்கு காஃபி டீ வேறு கேட்குதா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. இதை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. ஐயோ என்ன இப்படி இருக்காளே, நம்ம எப்படி அந்த ஃபோனில் மாட்டுறது அப்படின்னு. அந்த ஃபோனுமே டேபிளில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த லவர் பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்குறான். இவையே இந்த ஃபோனையும் ஒரு மாதிரி பார்க்குறா. சரி இவ என்ன வேணால் பண்ணட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கூப்பிட்றா. இங்கே வா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஸோ இவளும் போயிடறாளா. இதாண்டா சமயம் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஃபோனில் அந்த பென்ட்ரைவ் எல்லாத்தையுமே மாட்டிடுறா. ஸோ எல்லா ஃபைல்ஸுமே அதில் காப்பி ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு இவ ரொம்ப ஹரிபரியாக புலம்பிகிட்டே இருக்கா. ஸோ ஒரு வழியாக காப்பி ஆகி முடிஞ்சிருது. அந்த இடத்துக்கு அந்த தங்கச்சியும் வந்துடுறா. என்னையுமா தண்ணி குடிச்சிட்ருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. லவர் பையன் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்ருக்கான், நீ என்ன வேணால் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துட்ருக்கா. பார்த்தியா நான் முடிச்சிட்டேன்னு. அடிப்பாவி, இது நீ ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரிலாம் டைம் எடுத்துப்பேன்னு நினச்சேன், உடனே முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்கான். இங்கே எல்லா ஃபைல்ஸுமே இருக்குது. ஸோ நீ பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி பாரு. அப்புறம் நான் வந்து 1 வீக் எங்கள் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன். அப்படியா உண்மையா அப்படின்னு அவன் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டுருக்கா. அடி பாவி, நான் இங்கேருந்து போகிறத கேட்டோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அந்தளவுக்கு உன்னை நான் டார்ச்சர் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னைக்கு போகிற அப்படின்ட்டு. நான் நாளைக்கு போவேன். எங்கள் அப்பா ஒரு பைத்தியம் உன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ரெப்புடேஷன்னே இருப்பார். ஸோ கொஞ்ச நாள் என்னோடய ஃபேமிலியில் எல்லா விஷயங்களும் நார்மல் ஆனதுக்கப்புறமா உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். என்னை ஏன் கூப்பிட்டு போகிறேன், நான் ஒரு அனாதை, என்னை யார் ஏற்றுப்பா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே மடியில் உட்கார வச்சிட்ருக்கான். யார் சொன்னா எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். சரி நான் போயிட்டு வரேன், நீ காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளைக்கு ஃபோன் பண்ணணும், அப்புறம் நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்ன மிஸ் எல்லாம் பண்ணாத. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன இவ்வளோ சீக்கிரம் சொல்கிற, அப்போ நீ என்னை மிஸ் பண்ண மாட்டே. ஐயோ எது சொன்னாலும் ஏதாவது சொல்லு, தயவு செஞ்சு போப்பா அப்படின்னு. ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஹாப்பி ஆகிடுது. அப்பாடா கொஞ்ச நாளுக்கு இவன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. சரி அந்த லேப்டாப்பை போயிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பா கிட்டே பேசியிருக்கா. அப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைப்பா, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் அவன் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டான், இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு அவன் வேணும் அப்படி இப்படின்னு. அடிப்பாவி எல்லாமே நடிப்பா, இது அந்த லவர் பெண்ணுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவானே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் இருக்குது. அதாவது ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்லியிருக்கா, ஒரு 3 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. ஸோ 2 பேரும் அந்த ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பா. பக்கத்து ரூமில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. இவங்க பேசுகிறது நம்மளுக்கு எப்படி கேட்கும், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த லவர் பையன்ட்டேருந்து கால் வருது. உன்னோட கதவை திறமா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. இவ போய்ட்டு கதவை திறக்கிறா. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கு இங்கே வந்தியோ அதே பர்பஸுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி அவங்க எப்போ பேசுவானுங்க, என்ன பேசுவானுங்க, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் அவங்க ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்கள் ஹோட்டல்லேருந்து ஃப்ரீயாக ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம், அதான் மேம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. நேரம் கழித்து அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் லவர் பாயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வராங்க.
இவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதுக்கு கீழே வந்து ஃபோனை வச்சுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் பேசின விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்லியிருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு நீ வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னில, அந்த மாத்திரை கலந்து நான் கொடுத்தேன். அதனால் நீ எனக்கு இப்போ 3 லட்சம் காசு கொடுக்கணும், இல்லைனா எல்லா உண்மையுமே நான் ஹீரோன்கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு இவன் மிரட்டுறா. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரக்ஸை நான் அவட்ட கொடுக்க சொன்னேன். ஆனால் அவள் வந்து அந்த கூட ஸ்டே பண்ணல, நைட்டு ஹீரோ கூட ஸ்டே பண்ணிட்டா. இப்போ வந்துட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா. இதெல்லாம் பார்த்து உனக்கு ரொம்பவே ஜெலஸாக இருக்குது, அதனால தானே என்கிட்ட வந்து காசு கேட்குற அப்படின்ட்டு. ஏய் நீயும் ரொம்ப உத்தமி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உன்னை பார்த்தா அப்படி தெரிலையே. இந்த விஷயம் அந்த லவர் பையோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, எல்லா உண்மையும் அப்புறம் வெளியே வந்துடும் அப்படின்ட்டு மிரட்டி விட்டு போயிட்டுருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்கா. நான் போகிறேன்டா, போலீஸில் போய் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எம்மா கொஞ்சம் பொறுமையாக இரு, இதை வச்சுலாம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இனிமே நம்மளுக்கு எவிடன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஆமாம், நீ கொஞ்ச நாளாகவே என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிற, ஏன் அப்படின்ட்டு. உனக்கு நான் ஏன் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்றது தெரியுமா? அதை ஏன் இப்போ கேட்குற? எனக்கு மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் உன் தங்கச்சி உன் காலேஜில் நடந்த அந்த ரூமர்ஸை பற்றிலாம் என்கிட்ட வந்து சொன்னான். ஸோ அதனால தான் எனக்கு அவ்வளோ கடுப்பாயிட்டு இருந்தது. ஏன்னா நீ நானுமே லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம்லையே நீ இன்னொரு பையனையும் டேட் பண்ணியிருக்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்துச்சு. அதனால தான் உன்னை நான் வெறுத்தேன். இல்லை, நான் அதை பண்ணலை. எனக்கும் தெரியும், எனக்கு இப்போ தான் எல்லா விஷயங்களுமே தெரிய வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரம் ஹீரோட்டேருந்து கால் வருது. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்மிட்டே அட்டன் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னை மிஸ் பண்ணியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் இல்லாத நேரம் நீ அங்கேருந்து ஓடலாம் கூடாது. இல்லை நான் ஓடலாம் மாட்டேன். சரி, நீ வீட்டில் இல்லையே, எங்கே இருக்க? நான் வெளியே வந்திருக்கேன்ப்பா உனக்கு ப்ரெசண்ட்லாம் வாங்குறதுக்கு. அப்படியா? எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கியா? சரி சரி, உன்னை நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப மோசமான கிஃப்ட் ஏதாவது பண்ணேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து திரும்பவும் அந்த லேப்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ புதுசாக ஒரு ரெக்கார்டிங் வந்திருக்கு. ஸோ அதையுமே அவள் ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கா. இந்த லவர் பையன் உங்கள் தங்கச்சின்னு தான் பேசியிருக்காங்க. இப்போல்லாம் நீ ஏன் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவள் கேட்குறா. இங்கே பாரு, இன்னும் என்கிட்ட நடிச்சிட்ருக்காத, எனக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சு. நீ எனக்கு வேணுக்குன்னுமே ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்ருக்க, நானும் அது தெரியாமல் தின்னுட்ருக்கேன். இதனால தான் நான் ஹீரோயினை வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல ஏற்பட்டிருக்கு. என்னால் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஆனால் நீ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? ஸோ எல்லாமே போய் எதுக்கு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிகிட்ருக்க அப்படி இப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. அடி பாவி, அவனோட லைஃபையே இந்த மாதிரி இதாக்கிட்டே அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உன்னை நான் உடனே பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அந்த அமேஸ்மெண்ட் பார்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும், உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, கண்டிப்பாக நான் அவளை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, எல்லா பிரச்சனையுமே இப்போ நார்மலாக முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இல்லை, ஹீரோ என்னை விடமாட்டான் அப்படின்னு. எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். உன் ஃப்ரெண்டு இருக்கல்ல, அவள் தான் ஹீரோ கூட ஸ்டே பண்ணியிருக்கா. அவளுக்கு தான் 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். ஸோ நீ அங்கே இல்லை அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, உண்மையா அப்படின்னு. ஆமாம், இந்த விஷயங்களை மட்டும் நம்ம அவன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன்றை விட்டுருவான்ல. ஹீரோனுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ நேராக அந்த ஃப்ரெண்டுக்காரியை போய் மீட் பண்ணி கத்திகிட்ருக்கா. ஏண்டி இந்த மாதிரி எனக்கு பண்ண? நீ தானே நைட்டு அவனோட ஸ்டே பண்ணியிருக்க, உனக்கு 2 வயசில் குழந்தையும் இருக்குது, போய் அவன்கிட்ட உண்மையை சொல்லல. நான் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. எனக்கு அவனை மீட் பண்ணி பேச அவ்வளோ பயமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு. 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, நான் ஹீரோட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்னாச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அப்படின்னு. ஏம்மா, நீ என்னை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா சோகமாக இருக்க. சரி, இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ வந்து கோவப்பட்டுட்ருக்கான். அது என்னை பார்க்க வந்தா கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. இல்லை முடியாது, ஃபஸ்ட்டு இதுங்களை வெளியே போக சொல்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு. சரி இருக்கட்டும். ஆமாம், என்னோடய ப்ரெசன்ட் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதை மறந்துட்டோமே, அது இந்தா இருக்குது, இந்த குட்டி பையன் தான் அவனோட ப்ரெசண்ட்டு. என்னடி சொல்லிகிட்ருக்க, இவன் என்னோட ப்ரெசண்ட்டாக? எனக்கு புரியலையே. அதாவது
அதாவது ஒன்றும் இல்லைப்பா, அவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ அவனுக்கு அந்த கம்ப்யூட்டரை பற்றிலாம் சொல்லி கொடு போ போ அப்படின்ட்டு பற்றி விட்டுட்டுருக்கா. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட்ட நீ எப்போ இதெல்லாம் சொல்ல போகிற அப்படின்னு எனக்கும் தெரியல, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளேயும் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரி பிடிச்சி ஒரே தள்ளு தான். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. யார் என்னோட பையன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இரு, நாங்கள் சொல்கிறது கேளு. அந்த பாப்பு இருக்கான்ல, அவன் தான் அவனோட பையன். இவ தான் உன் கூட நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு. இல்லை இல்லை, நீ என்னை முட்டாளாக்க பார்க்குறியா? இவங்க 2 பேத்தையும் என்கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ இங்கேருந்து எஸ் ஆகலான்னு நினைக்கிறியா? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு. டேய் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குடா, அவன் தாண்டா உன்னோட பையன் அப்படின்னு. சரி அப்போனா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ருக்கா. ஐயோ இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அவன் வந்துட்டு ஹீரோட பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு. ஹீரோயினுக்கா செம்ம ஷாக்கு. அப்போ நீ எங்கிட்ட பொய் சொன்னியா, எதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல், அதுக்கு காசு இல்லாமல் தான் அவள் பொய் சொல்லிட்டா. பையன் சொன்னால் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காப்பாற்றிடுவாங்களே, கொஞ்சம் நம்மளும் நல்லா வாழ்ந்துடலாமே அப்படின்னு. அவ்வளோதான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேன் பாரு, என்ன தான் செருப்பால் அடிச்சுக்கணும். ஆமாப்பா அந்த லூசு பையனும் சொன்னானே, அவன் ஏன் இந்த மாதிரி சொன்னான்? அவன் தான் என்கிட்ட வந்து இந்த பொய்யவே சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா, நான் உன்னை மீட் பண்ணணும் வந்து தொலை அப்படின்னு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துடுறான். ரிசல்ட்டுமே வந்துடுது. அந்த பையன் வந்துட்டு உங்கள் பையனே இல்லை அப்படின்னு. அவ்வளோதான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவர் பையனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. எதுக்காக நீ பொய் சொன்ன, அந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போ ஃபேக்காக ரெடி பண்ணியா அப்படின்னு. ஆமாம், நீ ஹீரோட்ட மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்க, உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்க முடில, அதனால தான். அவன் வந்துட்டு அவன் பையனை தானே தேடிட்டுருக்கான். ஸோ இவனே பையனை எடுத்து வளர்க்கட்டும், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழலாம் அப்படி இப்படின்னு. ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் நீ என்னை விட்டு போகாத, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அவன் இந்நேரம் அவன் பையன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்துருப்பான். அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த குட்டி பையனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. சரி நான் இங்கேருந்து போகிறேன், என்னை விடுன்றான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விடவே மாட்றான். இல்லை 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 அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஆட்களோடு வந்துட்டுருக்கான். ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ என்ன பண்ணிகிட்ருக்க இவனோட அப்படின்ட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். எனக்கு கிஃப்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு தானே சொன்னேன், ஆனால் இவனோட சேர்ந்து ஊர் சுற்றிட்டுருக்க, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு. லவர் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடி என்னடா பண்ணிகிட்ருக்க, அடிக்காதடா, விட்றா விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் இவனுக்கு ஆத்திரமே அடங்க மாட்டுது. அங்கிட்டு தள்ளி போடி அப்படின்ட்டு. எவ்வளோ தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்துட்டு அந்த குட்டி பையன் தான் என் பையன்னு சொல்லி இங்கேருந்து ஓட பார்த்துருந்துருப்ப அப்படின்னு. டேய் அவங்கள என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ என்ன டைமு, நீ எப்போ வந்து அவங்கள கேட்குற, உண்மையை சொல்லு, அவங்கள என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீ என் கூட வா, அவங்க வாழணும் அப்படின்னா நீ என்கிட்ட கெஞ்சி கேளு, நான் ஏதாவது பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு. சரி சரி நான் உன் கூட வரேன் அப்படின்னு. இந்த சைடு அவன் கத்துறான், இல்லை இல்லை நீ போகாத அப்படின்னு. இவங்க திரும்பி பார்க்குறாளா, அவனை எதுக்காக நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயையோ என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா அவனை அடிங்கடான்னு சொல்கிறான். ஸோ பயங்கரமாக அடிக்கிறாங்களா, அவளும் கத்துறான், நிறுத்துடா நிறுத்து, நான் உன் கூட வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். சரி சரி விடுங்கடா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அவன் கூட வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு தான் என் கூட வருவியோ அப்படின்னு. ஆமாம், இதுக்கப்புறம் நீ அவனை வந்து அடிக்கக்கூடாது, அவனை எதுவுமே வந்துட்டு டச் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா நீ என்னோட டெட் பாடியை தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. ஓ என்னவே நீ பயமுறுத்துறியா, அந்தளவுக்கு உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டெரராக பார்த்துட்ருக்கா. அதுக்கு மேலே இவன் கொடூரமாக பார்த்துட்ருக்கான். சரி ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து இவனை திரும்பலாம் அடிக்க மாட்டேன், வந்து தொலை அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போது லவர் பையன் வந்து கத்துறான். அவன் வந்துட்டு அவளை சீக்கிரம் என்னை விட்டுருவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இது கேட்குது. அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஓடி வந்துட்டுருக்கா. ஆமாம் நீ அவளை சீக்கிரம் அவனை விடவே மாட்டேன், அவனை ஏதாவது பண்ணிட்டீன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹீரோக்கா செம்ம கடுப்பாயிடுது. 2 பேர்த்தையுமே அடிங்கடான்னு சொல்லிடுறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இப்போனாச்சும் நீ என் கூட வரியா இல்லை இன்னும் அடி வாங்கிறியா அப்படின்னு. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ரிங்கு கொடுத்துருப்பான்ல, தூக்கி கூட போட்டு போயிருந்துருப்பான்ல, அதை வந்து செயினில் கோர்த்து போட்டிருப்பாப்பில். ஸோ அதை அப்படியே எடுத்து அப்படியே அப்படியே கீழே தூக்கி வீசிட்டு அவள் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறான், ஒரு மாதிரி ஆயிடுது.
உனக்காக நான் என்னோடய லைஃபையே கொடுக்குறேன், ஆனால் ஏன் இத்தனோண்டு லவ்வை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. பக்கத்தில் பட்லர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவ கண் முழிச்சு பார்க்குறாளா, கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், ஹீரோ எங்க? அவன் இல்லைங்க, அவங்க அப்பாவை மீட் பண்ண போயிருக்கான், ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு. ஹர்ட் ஆகிட்டானா? டெய்லி என்னை சித்திரவதை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கா. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் ஹீரோ வந்து உங்களை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவனை கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, என் ஃப்ரெண்டுக்காரியே அந்த குட்டி பையனும் என்னாச்சு? அவங்கள நாங்கள் விட்டுட்டோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டா, அதை நம்பி தான் நான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். லாஸ்ட்டில் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு. எல்லாருமே என்கிட்ட பொய் சொல்கிறாங்க, என்னை பார்த்தா எப்படி தான் தெரியுதுன்னே தெரில அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். நீங்கள் ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன், அதனால தான் ஈஸியாக நம்பிடுறீங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து போகிறேன். அப்புறம் ஹீரோ வந்துட்டு எதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான்னா, அவனுக்கு மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கான் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த சைடு அந்த லவர் பையனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான், பக்கத்தில் அந்த தங்கச்சிக்காரி உட்காந்துருக்கான், நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி அடிபட்டீங்க, அது யாருனாலுன்னு சொல்ல முடியுமா, இது ஆக்சிடெண்ட்டா இல்லை சதியா, அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்களா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்கடா, எதுக்கு உங்களை நான் இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னா, நானும் இவளும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இவளுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, ஏன் நாங்கள் 2 பேரும் மேரேஜே பண்ணலடா அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காட்டே, என்னடா சொல்லிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. ஸோ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, வாமா நம்ம போய் காஃபியெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு. இவளுக்கு பயங்கர ஜாலியாகிடுது, நம்மளுக்கு அடிப்பட்டோன்னே தான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை குடி நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இவளும் அதை எடுத்து குடிக்கிறா. நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா, அவனோட தங்கச்சியும் அந்த லவர் பையனும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீ போய்ட்டு அவன்கிட்ட சொல்ல, டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாதன்னு. ஏன்னா உன் தங்கச்சி உண்மையாகவே லவ் பண்ணுறா, நீ சொன்னால் மட்டும்தான் அந்த லவர் பையன் வந்து கேட்பான் அப்படின்னு. ஸோ நீ சொல்லு, என் தங்கச்சி டிவோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அப்போது நீங்கள் என்ன பார்க்கறதுக்காக வரல, இந்த காரணத்துக்காக தான் வந்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கியர் ஆகிட்டே இருக்குது. எனக்கே தூக்கமாக வந்துட்டுருக்கு. நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ வீட்டுக்கு வந்து தூங்கு அப்படின்ட்டு அந்த அம்மா இழுத்துட்ருக்கு. என்ன பண்ண நீ, எனக்கு தான் ஏதாவது மாத்திரை கொடுத்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் கத்திகிட்ருக்கா. அந்த நேரம் ஹீரோவோட ஒரு ஆள் பார்த்திங்க ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாஸ் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஐயோ போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாட்டாகவே இருக்கும் போல், ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரான், இதை கொஞ்சம் குடிமா அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி ரொம்பவே இழுத்துட்ருக்கா, ரொம்ப க்ளோஸ் அப்பில். அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ஃபஸ்ட்டு விடு விடு அப்படின்ட்டு. இல்லை நீ எங்கேயும் போகாத, நீ என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ தான் என்னை டெவல்னு சொல்லுவேன், என்னை விட நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை நீ என்னை விட்டு போகாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸ் அப்பில் இழுத்துட்ருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு புரியுதா, சரி என்னை நல்லா பாரு, நான் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அப்போ நீ தான் இதை சூஸ் பண்ணியிருக்க, என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சீன் பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகுது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கண் முழிச்சு பார்த்துட்ருக்கா. ஐயோ என்னாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது போல். ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்கே அப்படின்ட்டு அந்த பட்லருக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா ஹீரோ எங்கே இருக்கான் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா நான் இங்கே இல்லைன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறான். அவர் இங்கே இல்லை, வெளியே போயிருக்காரு, வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா முதுகு பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ பட்லர் வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்டாரோ அந்த டைம் அப்படின்னு. ஆமாம், நீ இந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் போல். ஸோ அவர் என்னென்னலாம் செய்ய காத்திருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.